பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் இருவரும் தெய்வங்களை வணங்கி, என் அருமை தமிழ்நாட்டு மக்களே, வாக்குரிமை என்பது நம் தலையெழுத்தை மாற்றும் ஜனநாயக ஆயுதம். வருகிற 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் நாம் அனைவரும் தவறாமல் வாக்களிப்போம். இன்று ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரே ஒரு குடும்பத்தின் அதிகார பசிக்காக அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் பொய்யான வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றி விட்டார்கள். சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுகிறது. உயர்கல்வித்துறையை சீரழித்து சந்து பொந்துகளிலெல்லாம் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்று மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்தை நாசமாக்கிய இந்த அராஜக குடும்ப ஆட்சியை அகற்ற உங்கள் வாக்கு தேவை. குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம். குடிமராமத்து திட்டத்தின் மூலம் நீர்நிலைகளை மீட்டெடுத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு, அம்மா உணவகம் மற்றும் அம்மா மினி கிளினிக் என்று பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றியது நமது அதிமுக அரசாங்கம். இந்த மக்கள் நலத்திட்டங்கள் மீண்டும் தொடர வேண்டும். சிறப்பான நமது தேர்தல் அறிக்கை மூலம் வளமான ஒரு எதிர்காலத்தை தமிழகத்துக்கு வழங்க இருக்கின்றோம். அது மூலம் தமிழ்நாடு இன்னும் முன்னேற்ற பாதையில் செல்லும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும் பெருமையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணி சின்னங்களான இரட்டை சின்னம், தாமரை சின்னம், மாம்பழ சின்னம், குக்கர் சின்னங்களில் பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.